ஐயனார் துணை சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம நிலாவும் சோழனும் இருந்துட்டு பல்லவனோட அம்மாவை ஒரு வழியா பார்த்துடுறாங்க. பார்த்த உடனே அவங்க பல்லவனோட ஃபோட்டோவையும் காமிச்சு இவங்க தான் உங்களுடைய பையன்னு சொல்லி அவங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க. எதனால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனால் நீங்கள் இப்போ வீட்டுக்கு வந்தீங்கன்னா பல்லவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான். அவன் தான் எப்போ பாரு அம்மா அம்மான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருக்கான். இப்போ உங்களை மட்டும் பார்த்தானா அவன் ரொம்பவே சந்தோஷப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டை விட்டு வந்ததுக்கு காரணம் வேறையா கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு பல்லவனை பார்த்தே ஆகணும்னு தோணுது. கண்டிப்பாக நான் உங்களோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏற்கனவே அவங்களுடைய ஹஸ்பண்ட் இருந்துட்டு நீ எங்கேயாவது போய் தலைமறைவாக இருந்துக்கோ, என்ன ஆளை விட்டு எனக்கு ஏன் உசுறு தான் பெருசு, என் கையில் என்னைக்கு பணம் ரெடி ஆகுதோ அன்னைக்கு நீ திரும்ப வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து அவங்கள அம்போன்னு விட்டுட்டு போயிடுறாங்க. அதனால் எல்லாத்தையும் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நான் உங்களோடவே வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை இங்கே வேறு யாராவது இருக்காங்களா, நாங்கள் கேட்குறதுனால நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா, அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுறீங்களா, எனக்காக இங்கே யாரும்மா இருக்க போகிறாங்க, யாருமே இல்லை, நான் தனியாக தாம்மா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னதுனால ரொம்பவே சந்தோஷப்பட்டு சோழன் வந்து அவங்கள அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடுறாரு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நம்ம பாண்டி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷமாக வீட்டுக்கு வராங்க. வந்த கையோட நம்ம சேரன் கிட்ட போயிட்டு சோழன் உங்களுக்கு கால் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், பண்ணாடா உனக்கும் பண்ணானா, அதனால தான் நீ வீட்டுக்கு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆமாண்ணே அதனால தான் நான் வந்திருக்கேன், பல்லவன் பல்லவன்கிட்ட தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்களும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல்லவன் எப்போ பாரு அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். இப்போ அவனுடைய உண்மையான அம்மாவும் வரப்போகிறாங்க. அவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான் இல்லை, அவன் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம பல்லவன் வீட்டுக்கு வராங்க. என்ன நீங்கள் இந்த நேரத்துலலாம் வீட்டில் இருக்க மாட்டீங்களே, இப்போ மட்டும் வீட்டில் இருக்கீங்க, என்ன விஷயம், ஏதாவது முக்கியமான ஒரு விஷயமா அண்ணன், ஒருவேளை உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா, இல்லை உனக்கு லவ் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து மாறி மாறி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்படியே ரெண்டு போட்டுன்னா வச்சுக்கோங்க, முதல்ல போய் முகம்லாம் கழிக்கிட்டு வா, இன்றைக்கி முக்கியமான ஒருத்தங்க வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வீட்டுக்கு வரப்போகிறாங்களா, யார் இது, அதெல்லாம் சஸ்பென்ஸ், அதெல்லாம் சொல்ல முடியாது, முதல்ல போய் கை காலை அலம்பிட்டு வா, எனக்கு என்னமோ ஊமையால் தான் நான் சந்தேகமாக இருக்கேன், ஒருவேளை சந்தையாவை நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் இந்நேரத்தில் ஏன்டா வீட்டில் இருக்க போது, நீ சொன்ன மாதிரி கல்யாணம் தானே பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்லிடுறாங்க. என்னவோ தெரியல, நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்த மறைக்கிறீங்கன்னு மட்டும் நல்லாவே தெரியுது, அது மட்டும் இல்லை அளவுக்கு மீறி வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, வாய் வர உளறிட்டுருக்கு, ஏதோ ஒரு ஒரு பெரிய விஷயம் இருக்குன்னு மட்டும் எனக்கும் தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பிஸ்கட் சாப்பிட்ருக்கும் போது, டே எனக்கும் ரெண்டு தருது, எனக்கும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி ஒரு பக்கம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பல்லவன் வந்து இந்தா நீயே எல்லாத்தையும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுறாங்க. அதுக்கடுத்து தான் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நிலவன் சோழனும் பல்லவனோட அம்மாவை கூட்டிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நான் தான் பார்த்தோன்னே சொல்லிட்டு நீ தானே அந்த ரெண்டாவது பையன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உன்னை போய் மறக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் உங்களுக்கு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சுல்ல, இது கல்யாணம் ஆகி எத்தனை மாதம் ஆகுது, எத்தனை வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. லவ் மேரேஜ் தான், 8 மாதமாக என்னவோ தான் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆமாம் உங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இன்னும் இல்லை, அப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்களா, அண்ணனுக்கும் இப்போ பொண்ணு செட் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப கேட்குறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஆமாம் எதனால் நீங்கள் அந்த வீட்டை விட்டு வெளியே போனீங்க, வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு அந்த வீட்டில் என்ன ஆச்சு, பல்லவனை கூட இத்தனை வருஷமாக இந்த ஊரில் இருக்கீங்க, ஒரு தடவை கூட நீ எட்டியே பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சென்னையில் எத்தனை வருஷமாக இருக்கீங்க, உங்களுடைய சொந்த ஊர் எது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கவும், என் சொந்த ஊர் வந்து குஜராத் பக்கத்தில், அதே மாதிரி சென்னையில் வந்து ஒரு 16-17 வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் இங்கே தான் இருந்திருக்கீங்க, அந்த வீடு தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல, நீங்கள் வந்திருக்கலாம்ல, சூழ்நிலை காரணம், என் வாழ்க்கை கதையை சொன்னால் கூட உங்களுக்கு புரியவே புரியாது அப்படின்னு சொல்லிட்டு
அந்த அம்மா வந்து சொல்லிடுறாங்க, அதுக்கு அடுத்தது இதுக்கு மேலே எந்த கேள்வியும் என்னை கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி விட்டுறாங்க. அதனால் அவங்களால எதையும் திருப்பி கேள்வி கேட்க முடியல. எத்தனை தடவை கேட்டாலும் இந்த அம்மா உண்மையே சொல்ல மாட்டேங்கிறாங்களே, வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு என்ன பிரச்சனையாக இருக்கும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நீரா வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, வீ நம்ம பல்லவன், அதுக்கு அடுத்ததாக நம்ம பாண்டியெல்லாம் வெளியில் நின்றுட்டுருக்காங்க. நீங்களாம் இப்படி வந்து வெளியே காத்துட்ருக்க மாட்டீங்களே, இப்போ உங்களுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, போய் படிக்கிற வேலையை பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னமோ ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் நீங்கள் என்னென்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க, என்னதான் விஷயம் சொல்லுங்களேண்ணே, எனக்கு மண்டையே பிச்சுக்கின போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாம் உனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். உனக்கு வேண்டியவங்க தான் வீட்டுக்கு வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு வேண்டியவங்களா? ஒருவேளை என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அப்படியே 2 போட்டுன்னா வச்சுக்கோங்க அண்ணன். கேர்ள் ஃப்ரெண்டுனா ஒரு கேர்ள், அது ஃப்ரெண்டு, அவ்வளோதான். கேர்ள் ஃப்ரெண்டு இவ்வளோ தானே வித்தியாசம். நீங்கள் என்னடான்னா அப்படி புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படி யாருன்னா வராங்க சொல்லுங்கண்ணே. ஆமாம், இல்லை இன்னைக்கு அண்ணியும் வீட்டுக்கு ஒன்றும் வரல, சோழ நாடனும் வீட்டுக்கு வரல. ஒருவேளை அவங்க 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அப்பாடா எனக்கு அப்போவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் வந்து ரொம்பவே சந்தோஷமாக கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இந்த பக்கம் நடேசன் இருந்துட்டு இவங்க இப்படியெல்லாம் நிற்கவே மாட்டாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ஒரு பக்கம் ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க. பாண்டி இருந்துட்டு அவங்க வந்தால் இவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் சேரனும் நடேசனை வச்சு ட்ரையல் பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வருது. அப்பாடா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காரோட பக்கத்தில் போகிறாங்க. யார் வருவாங்கன்னு இவங்க இப்படி போகிறாங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து ஒரு பக்கம் எதிர்பார்க்கவும், அதுக்கு அடுத்ததாக பல்லவனோட அம்மா வந்து நிற்கிறாங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருமே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. நிலா வந்து ஓடி போயிட்டே, பல்லவா உங்கள் அம்மா வந்திருக்காங்கடா, நீ தானே எப்போ பாரு அம்மா அம்மான்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பேன், இப்போ உங்கள் அம்மா வந்திருக்காங்க, போடா போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் பக்கத்தில் வந்து அவங்கள தொட்டு தொட்டு பார்த்து முத்தம்லாம் கொடுத்துட்ருக்காங்க. எத்தனை வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து, இவங்க உன்னை நல்லபடியாக பார்த்துப்பாங்கன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் இவங்கள நம்பி நான் உன்னை விட்டுட்டு போனேன். அதே மாதிரி உன்னை நல்லபடியாக வளர்த்துருக்காங்க, நீ இவ்வளோ பெரிய பையனாக வளர்ந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் நடேசன் இருந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு பாத்திரத்தை எடுத்து கீழே தொப்புன்னு போட்டுடுறாங்க. இதுக்காக தான் இவளை அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன்னு வந்து என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியா, ஒரு வழியாக இவ இருக்கிற இடத்த தேடி கண்டுபிடிச்சிட்டு இப்போ இவளை வீட்டுக்கு வேறு கூட்டிகிட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இப்போ உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, ஒன்றுமே உங்களுடைய கோவம் தெரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா வந்து கேட்கவும், நடிக்காத, உன் நடிப்பை இவங்க கிட்ட காட்டேன், என்கிட்ட காட்டாத, இவளை திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டீங்களே, இவளால் இன்னும் நீங்களாம் என்னெல்லாம் கஷ்டப்பட போகிறீங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து ரொம்பவே கோவமாக கிளம்பி போயிடுறாங்க. அப்படி இவருக்கு உங்களுக்கு என்ன தான் பிரச்சனை, நீங்கள் இந்த வீட்லேயே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பதில் கொண்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் இப்போதைக்கு என்னை எதுவுமே கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து சொல்லிடுறாங்க. டே பல்லவா, நல்லா வளர்ந்துட்டல அம்மா, நீ சேரன் தானே, நீ தான் என் கையில் நல்லா ஒட்டிப்ப, நல்லாவும் பேசுவ, இங்கே இருந்ததுக்கப்புறமா நானும் கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா வந்து அந்த வீட்டில் இருந்த நினைவுகள் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணையில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.